உங்க ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கூல் லைஃப்லயும் ஒரு லவ் ஸ்டோரிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆனா ஒரு சில காரணங்கள்னால அந்த லவ்வ சொல்லாமலே விட்டுருப்பீங்க. அப்படி சொல்லாம விட்ட அந்த லவ்வ ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பவும் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகி குழந்தைய கூட இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு லவ் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்குது. அப்படிதான் நம்ம படத்தோட ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இங்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்களா இல்லையா? அவங்க எதுக்காக திரும்பவும் அந்த லவ்வ தேடி போனாங்க? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ நான் சொல்லிட்டு இருக்க படத்தோட பேரு வித் லவ். இந்த படத்தை எடுத்த டைரக்டர் யாருன்னா மதன். இப்போதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸ்ல நல்லா தான் ஓடிட்டு இருக்குது. படம் பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் கேமியோலாம் உள்ளார இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் போய் திரும்பவும் அவங்களோட அந்த பழைய லவ்வை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லப்பா. ஏன்னா நான் பாய்ஸ் ஸ்கூல்ல தான் படித்தேன். பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? அதனால எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஓவராலாக படம் பார்க்கக்குள்ள நல்லா தான் இருக்குது. என்னால் பெருசாக கனெக்ட் ஆகிக்க முடியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பேர் லவ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த படம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்த்தாலுமே நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு கான்செப்ட். நல்லா இருக்குது.